டெல்லி செல்போன் ரீசார்ஜ் கட்டணத்தை 25% வரை ஜியோ நிறுவனம் உயர்த்தியுள்ளது. ஜியோவை தொடர்ந்து ஏர்டெல், வோடபோன் நிறுவனங்களும் கட்டணத்தை உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் வாடிக்கையாளர்கள் கலக்கத்தில் உள்ளனர். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு செல்போன் நிறுவனங்களின் கட்டணங்கள் உயர இருப்பதாக ஏற்கனவே தகவல்கள் வெளியாகியிருந்த நிலையில் தற்போது தேர்தல் முடிந்து புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள நிலையில் ஜியோ நிறுவனம் தமது செல்போன் சேவை கட்டணத்தை அதிரடியாக உயர்த்தி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. ஜியோ கட்டண உயர்வு. தொலைத்தொடர்பு சேவையில் இந்தியாவின் முன்னணி நிறுவனமாக இருக்கும் ரிலையன்ஸ் ஜியோ 4G சேவைக்குள் அடியெடுத்து வைத்தபோது கட்டணங்களை அதிரடி சலுகையில் வழங்கியது. ஜியோவால் தங்கள் கட்டணத்தையும் குறைக்கும் நிலைக்கு மற்ற ஆபரேட்டர்களும் தள்ளப்பட்டனர். ஆனால் தற்போது விலை அதிகரிப்பிலும் மற்ற நிறுவனங்களுக்கு முன்னோடியாக மாறியுள்ளது. நாடு முழுவதும் செல்போன் கட்டணத்தை 12 முதல் 25% வரை உயர்த்தி ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 155 இருந்த அன்லிமிட்டட் வாய்ஸ் கால் பிளானுக்கான மாதாந்திர கட்டணம் ரூ. 189 அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஜியோவின் இந்த புதிய கட்டண உயர்வு ஜூலை 3ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் ஜியோ நிறுவனம் அறிவித்துள்ளது. 19 பிளான்கள் கட்டண உயர்வு. ஜியோ நிறுவனம் 19 பிளான்களுக்கு கட்டண உயர்வை அறிவித்துள்ளது. ஆகஸ்ட் 155 இருந்த மாத கட்டணம் ஆகஸ்ட் 189 உயர்த்தப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 1 GB டேட்டா வீதம் 28 நாள்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிளானின் புதிய கட்டணம் ரூ. 249 உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த பிளான் தற்போது வரை ரூ. 209 உள்ளது. நாள் ஒன்றுக்கு 1.5 GB டேட்டா வீதம் 28 நாள்களுக்கு வழங்கப்படும் பிளான் ரூ. 239 இருந்து வரும் நிலையில் இதன் புதிய கட்டணம் ரூ. 299 உயர்த்தப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 2 GB டேட்டா வீதம் 28 நாள்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிளானின் கட்டணம் ரூ. 299 இருந்து ரூ. 349 உயர்த்தப்பட்டுள்ளது. நாள் ஒன்றுக்கு 2.5 GB டேட்டா வீதம் 28 நாள்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிளானின் கட்டணம் ரூ. 349 இருந்து ரூ. 399 உயர்த்தப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் இருந்த கட்டணம் ரூ. 449 அதிகரிக்கப்பட்டுள்ளது. 2.5 GB டேட்டா வீதம் 56 நாள்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிளானின் புதிய கட்டணம் ரூ. 579 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இதன் கட்டணம் ரூ. 479 இருந்தது. நாள் ஒன்றுக்கு 2 GB டேட்டா வீதம் 56 நாள்களுக்கு வழங்கப்பட்டு வரும் பிளானின் புதிய கட்டணம் ரூ. 629 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு இதன் கட்டணம் ரூ. 533 இருந்தது. வருடாந்திர பிளான் போஸ்ட்பெய்டு. தினசரி 2.5 GB டேட்டா வழங்கும் வருடாந்திர திட்டம் இதற்கு முன்பு ரூ. 2999 இருந்த நிலையில் தற்போது ரூ. 3599 விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. ரூ. 1559 336 நாட்களுக்கு வழங்கப்பட்ட வருடாந்திர பிளான் 1 ஆகஸ்ட் 899 அதிகரித்துள்ளது. மேலும் போஸ்ட்பெய்ட் கட்டணங்களும் உயர்த்தப்பட்டுள்ளன. ரூபாய் 299 பிளான் ரூபாய் 349 ஆகவும் ரூபாய் 399 பிளான் ரூபாய் 449 ஆகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. அதாவது அனைத்து பிளான்களிலும் 12% முதல் 25% வரை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. 5G டேட்டா இலவசம். நாள்தோறும் 2 GB அல்லது அதற்கு மேல் டேட்டா வழங்கப்படும் அனைத்து திட்டங்களுக்கும் அன்லிமிடெட் 5G டேட்டாவும் கிடைக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது. அதாவது 4G டேட்டாவில் பிளானுக்கு உரிய டேட்டாவையும் 5Gயில் அன்லிமிட்டெட் டேட்டாவையும் பயன்படுத்தலாம். இதுகுறித்து ரிலையன்ஸ் ஜியோ இன்ஃபோகாம் நிறுவன தலைவர் ஆகாஷ் அம்பானி கூறுகையில், புதிய திட்டங்களின் அறிமுகமானது 5G மற்றும் AI தொழில்நுட்பத்தில் செய்யும் முதலீடுகள் மூலம் நிலையான வளர்ச்சியை மேம்படுத்தும். இது எங்கும் நிறைந்த உயர்தர மலிவான இணையதள சேவை. டிஜிட்டல் இந்தியாவின் முதுகெலும்பான ஜியோ இதற்கு பங்களிப்பதன் மூலம் பெருமிதம் கொள்கிறது. ஜியோ எப்போதும் நம் நாட்டிலும் வாடிக்கையாளரிடத்திலும் முதலிடத்தில் உள்ளது. மேலும் இந்தியாவுக்காக தொடர்ந்து முதலீடு செய்து கொண்டே இருக்கும் என கூறியுள்ளார். வாடிக்கையாளர்கள் புலம்பல். ஜியோவின் கட்டண உயர்வால் வாடிக்கையாளர்கள் கடும் அதிர்ச்சிக்கு ஆளாகியுள்ளனர். ஜூலை 3 முதலே அமலுக்கு வரும் என்று
ஜியோ அறிவித்த போதும் நெட்டிசன்கள் தங்களது புலம்பல்களை இப்போதே தொடங்கிவிட்டனர். பிள்ளையார் சுழி போட்ட ஜியோ நிறுவனம் தற்போது தனது சேவை கட்டணத்தை அதிகரித்து பிள்ளையார் சுழி வோடபோன் ஆகிய தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களும் கட்டண அதிகரிப்பை வெளியிட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஜியோ மட்டுமல்லாது மற்ற நெட்வொர்க் வாடிக்கையாளர்களும் கலக்கத்தில் உள்ளனர். 2016 இல் ஜியோ தனது சேவையை அறிமுகப்படுத்திய பிறகு முதல் முறையாக 2019 கட்டணங்களை உயர்த்தியது. அதன் பிறகு கடந்த 2021 டிசம்பரில் அனைத்து டெலிகாம் நிறுவனங்களும் 20% கட்டண உயர்வை செயல்படுத்தின. அதன் பிறகு கட்டண உயர்வு பற்றி ஏர்டெல், வோடபோன் நிறுவனங்களும் பேசி வந்தன. இந்நிலையில் ஜியோ கட்டண உயர்வு அறிவிப்பை வெளியிட்டுள்ளதால் அவையும் விரைவில் கட்டணத்தை உயர்த்தும் என தெரிகிறது.